இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசுவை நோக்கி நிகழ்ச்சிக்காக வந்து காத்திருக்கிற உங்களை யாவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் கூட ஊழியங்களை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியமானது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலே இயேசு கிறிஸ்துவை அறியாத அநேக ஆதிவாசி மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். போன முறை குஜராத் ஊழியங்களை குறித்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டே இந்த நாளிலும் கூட மகாராஷ்டிரா பகுதிகளிலே 3 மாவட்டங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே கடிச்சுரோலி என்கிற மாவட்டத்திலும், இன்னுமாக சந்திரபூர் என்கிற மாவட்டத்திலே, யோத்மால், வர்தா என்கிற மாவட்டங்களிலே ஆண்டவரை அறியாத அநேக இன மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். குறிப்பாக மாடியா என்கிற மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலும், உராவி என்கிற மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலும், குக்குனா என்கிற மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே அதிகமாக ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மக்களை குறித்து பார்க்கும்போது மிகவும் ஏழை எளிய ஜனங்கள், சின்ன சின்ன வீடுகளிலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். நம்மை போன்ற மண் வீடுகளோ அல்லது செங்கல்னாலே செய்யப்பட்ட வீடுகளோ அங்கே கிடையாது. மூங்கில்களை பின்னி அதிலே சாணியையும் சகதியும் மூழ்கி வைத்த சுவர்கள் மூலமாக சின்ன வீடுகளிலே வசித்து வருகிறார்கள். மேற்கூரையை பார்க்கும்போது புல்லுகளினாலே அதிகமாக புல்களினாலே நிரப்பப்பட்ட வீடுகளிலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, குறைந்த வருமானத்துக்கு அவர்கள் வேலைக்கு செல்கிறபடினாலே மிகுந்த ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் 13 அல்லது 14 வயதிலே திருமணம் அவர்களுக்கு முடித்து வைத்து விடுகிறார்கள். ஆனபடினாலே அநேக தன்னுடைய மனைவியை விட்டு செல்கிற அநேக காரியங்களை அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். அங்கே ஒரு வகையான கல் பனை மரத்திலிருந்து இறக்கப்படுகிறதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, சாராயத்தை காய்த்து அவர்களே அதை குடித்து குடும்பமாக குடிக்கிற காரியங்களை அங்கே பார்க்க முடிகிறது. அநேக குடும்பங்களே இப்படி மதுபானத்தினாலே அடிமையாகி பலவிதமான வியாதிகளினாலே பீடிக்கப்பட்டவர்களாக அநேகர் குறைந்த வயதிலே மரிக்கிறதை அங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு வசதி இல்லாதபடியினாலே அதிகமாக படிப்பதில்லை. அவர்கள் கூலி வேலைக்கு சிறு வயதிலிருந்தே அனுப்பப்படுகிறார்கள். ஆனபடினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு சென்று படிக்க வைப்பதற்காக ஆண்டவர் அநேகரை கொண்டு எழுப்பினது மூலமாக அப்படிப்பட்ட ஊழியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே பூர்க்கி என்கிற இடத்தை மையமாக கொண்டு நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். அங்கே லட்சக்கணக்கான மாடியா மொழி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது ஆண்டோடைய சுவிசேஷத்தை கேட்டு அநேகர் அவருடைய பக்கமாய் வந்திருக்கிறார்கள். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் அந்த பகுதியிலே செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்திலே நம்முடைய மிஷினரி வீட்டுக்கு முன்பதாக ஒரு நாள் நின்று கொண்டிருந்த போது ஒரு பைத்தியம் பிடித்த மனிதன் அரைக்குறை நிர்வாணத்தோடு வீட்டுக்கு முன்பதாக வந்து விழுந்தான். அவனை தூக்கி வைத்து தண்ணீரை கொடுத்து மிஷினரி அவனோடு பேசி கொண்டிருந்த போது அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவி ஓடி வந்து, இவனுக்கு பைத்தியமாகிவிட்டது, கடந்த 9 மாதங்கள் பைத்தியம் பிடித்து காடுகளிலே சென்று அங்கே இங்குமாக சுற்றித் திரிகிறார் என்று சொன்னார்கள். கடந்த நாட்களிலே வந்தான். வந்து வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார். எங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரவெல்லாம் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது மிஷினரி சொன்னார்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னபோது, இல்லை, நாங்கள் மந்திரவாதி மூலமாக நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அழைத்து சென்று விட்டார்கள். மீண்டுமாக 2 நாள் கழித்து அவருடைய மனைவி ஓடி வந்து மீண்டுமாக சொன்னார்கள், எங்களால் தாங்க முடியவில்லை, அவருடைய சத்தம் அதிகமாக இருக்கிறபடினாலே பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் அதிகமாக எங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறபடினாலே எதையாகிலும் நீங்கள் செய்யுங்கள், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னபோது நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மிஷினரிகளும் அங்குள்ள விசுவாசிகளும் ஆலயத்திலே அவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த போது தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கினது. அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்குள்ளே இருந்த பிசாசின் கிரியைகள் வெளியேறியது. அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை தந்திருக்கிறார். என் சரீரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரம்
என்னை விட்டு அகன்று போனது போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. எங்கேயாவது விழுந்து செத்துவிடு என்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அது இப்போது நின்று விட்டது என்று சொன்னபோது ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் நம்முடைய திருச்சபையின் ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை கொண்டு நாங்கள் கட்டின போது ஒரே ஒரு குடும்பம் மக்கள் மாத்திரமே அந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். 9 பேர் வந்தார்கள். நாங்கள் ஜெபித்த போது இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து அநேகருடைய வியாதிகளை குணமாக்கி இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷ கூட்டங்களை நடத்தும் போது 90க்கும் மேலான ஜனங்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 60-70 பேர் ஆராதனையிலே தவறாமல் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படியாக அந்த பகுதியிலே மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே மாடியா மொழி பேசுகிற மக்களுக்கு அவர்களுக்குரிய வேத புஸ்தகத்தை சொந்த மொழியிலே நாங்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அதை சுற்றி இருக்கிற ஏராளமான கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அங்கே எடிசல் கோந்தி என்கிற ஒரு பகுதியை நாங்கள் மையமாக கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம். அங்கே ஒரு சுதேச ஊழியர் அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அநேக வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அநேகர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போது அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டுடைய பக்கம் வந்தார்கள். அங்கே ஒரு ஆலயம் இல்லாதபடினாலே அங்கே உள்ள கடை வெத்து இடங்களிலே, வயல்வெளிகளிலே அல்லது வீட்டு முற்றங்களிலே ஆராதனைகளை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அங்கே உள்ள ஒரு ஆதிவாசி எங்களுடைய நிலத்தை தருகிறோம், எங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அந்த ஆலயை கட்டுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பணிகளுக்காக வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அது ஃபவுண்டேஷன் தோண்டி அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்படிப்பட்ட பணியிடங்களிலே ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்காக அங்குள்ள அநேக ஜனங்களை ஆண்டுடைய பக்கமாக எழுப்பதற்கு அது வசதியாக இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஏராளமான கிராமங்கள் உண்டு, சின்ன சின்ன கிராமங்கள் உண்டு. அங்கும் இருந்தும் அநேகர் நடந்து இந்த ஆராதனைக்கு வருகிறார்கள். இந்த இடத்துல ஆலயத்தை கட்டினால் அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அந்த ஆலயங்களை சீக்கிரமாக கட்டி எழுப்புவதற்காக உங்களை ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அநேக ஒருவேளை எதிர்ப்புகள் உண்டு, அநேக மாந்திரீக கிரியைகள் அங்கே அதிகமாய் செயல்படுகிற ஒரு இடம். இந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு 24 பேருக்கு மேலாக ஒவ்வொரு வாரமும் வந்து ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத அந்த பகுதிகளிலே எப்படியாகிலும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஆலயங்களை கட்டி எழுப்பி சுற்றி இருக்கிற அநேக அந்த மாடியா மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்து செயல்படும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இந்த மாடியா மொழி பேசுகிற மக்களுக்கு மாடியா மொழியிலே புதிய ஏற்பாடு இந்திய வேதாகம சங்கம் ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயங்கள் சீக்கிரமாக கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். தடைகள் எல்லாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். சீக்கிரமாக அந்த பணிகளை செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே ஏவாராயானால் நீங்களும் இந்த பணிக்கு எங்களோடு இணைந்து கைகோர்த்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தயவு செய்து உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே, ஐக்கிய ஜெபங்களிலே அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். சமீபத்திலே மிஷினரி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மதுபானத்துக்கு அதிகமாக அடிமைப்பட்டபடியினாலே ஜனங்கள் மிகுந்த வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் அநேக மக்களை பிசாசின் கட்டுகளினாலே கட்டி வைத்திருக்கிறார். இப்போ இவைகளிலிருந்து விடுதலை வேண்டும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். உங்களிடத்தில் அந்த காரியங்களை பகிர்ந்திருக்கிறோம். நீங்களும் இதற்காக அதிகமாக ஜெபிக்கவும், இந்த பகுதிகளிலே சுவிசேஷம் விரைவாக பரவி ஆலயங்களெல்லாம் கட்டி எழுப்பப்படுவதற்கும், இன்னும் அநேக சுதேச மிஷினரிகளை எழுப்பி அந்த பகுதியில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு
மிகுந்த அன்போடு கூட நான் உங்களை வரவேற்கிறேன். வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியத்தின் சார்பாக அருமையான சகோதரர் அந்த இயக்கத்தினுடைய பணித்தளங்களை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அநேக தேவைகள் உண்டு. ஜெபத்தோடு கூட இந்த ஊழியத்திலே எங்களோடு கூட இணைந்து செயல்படும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த செய்தி முடிந்த பின்னர் திரையிலே காண்கின்ற தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப தேவைகளையும் மற்றவைகளையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நாட்களிலும் நாம் தொடர்ந்து இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து யார் என்ற அடிப்படையிலே முதலாவது அவர் ஒரு இரட்சகர் என்றும், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் என்றும், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மீட்பர் என்றும் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர் தரும் உணவு என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர் தரும் உணவு என்பதை மிக தெளிவாக அவர் விளக்குகிறார். இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் சாப்பாடு ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது சாப்பிடணும் என்று மருத்துவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர் அது காக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்படியானால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய உயிர் காக்கப்பட வேண்டுமானால் உணவு மிகவும் அவசியம். உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வது மிகவும் கடினம். எனவே உணவு அல்லது சாப்பாடு என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஒருவேளை இந்த வேத புத்தகத்திலே அப்பம் என்கின்ற வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே யூத ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர் தரும் உணவாக அவர்கள் பயன்படுத்தினது அப்பம். அது கோதுமை மாவினாலே செய்யப்படக்கூடிய அப்பமாக இருக்கும். அந்த அப்பத்தை தான் புசித்து அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 2 விஷயங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு. இரண்டாவது, பரலோக வாழ்விற்கு அல்லது இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்த பின்பு இந்த உலக வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது, அதாவது மரணத்தை சந்திக்கின்ற பொழுது நமக்கென்று இன்னொரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்தில் அல்ல, அது பரலோகத்திலே. இன்னும் அதை சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தை தாண்டி 2 இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று நரகம்,
அடுத்தது மோட்சம். இந்த மோட்சத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு பல உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம் அப்படின்னாச்சுன்னா, காலையில் கிராமங்களாக இருந்தாச்சுன்னா கஞ்சி குடிப்பார்கள், மத்தியான சோறு, நைட்டு சோறு. இதே நகர்ப்புறமாக இருந்தால் காலையில் இட்லி, தோசை, பூரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க, மத்தியான சோறு. இரவு வேளையிலே ஏதாவது ஒரு டிஃபன், தோசையோ ஏதாவது ஒரு டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு நாம் அந்த உணவை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்ற அந்த உணவு அது என்ன என்று சொன்னால், அது இந்த உலகத்தை தாண்டி நாம் மோட்சத்தை அடைவதற்கு இந்த உலகத்திலே நாம் உட்கொள்ள வேண்டிய ஒரு உணவு. அந்த உணவைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனவேதான் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் நமக்கு உயிர் தரும் உணவு. உயிர் தரும் உணவு என்றால் இந்த உலகத்தின் அடிப்படையிலே நமக்கு ஒரு உயிரை தருகின்ற உணவல்ல. இந்த உலகத்தை தாண்டி மோட்சத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு உணவாக அவர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொள்ளும் பொழுது, சாப்பிடும் பொழுது மோட்சத்திற்குரிய அந்த ஜீவனை, அந்த உயிரை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி என்பதை குறித்து நான் சுருக்கமாகவே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் என்கின்ற ஒரு மனிதன், அவனுடைய முதல் பெயர் யாக்கோபு. அந்த யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு பெயரிட்டு அவனுடைய சந்ததியை தனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டார். அந்த ஜனத்திற்கென்று பல காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசய வண்ணமாக, அற்புத வண்ணமாக, ஆச்சரிய வண்ணமாக இந்த உலகத்திலே செயல்படுத்தி கொண்டிருந்தார். இப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டவர்களாய், அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து தங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விண்ணப்பம், அவர்களுடைய வேண்டுதல், அவர்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டியது. தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மோசே என்கின்ற ஒரு மனிதனை ஏற்படுத்தி அந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அப்படி மீட்டெடுத்து கானான் என்கின்ற ஒரு தேசத்திற்கு அவர் வழிநடத்தி வரும் பொழுது இடையிலே வனாந்தர வழியாய் 40 ஆண்டு காலம் அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. புலம்பினார்கள், கதறினார்கள், மோசேயை நோக்கி முறையிட்டார்கள். எங்களை இந்த வனாந்தரத்தில் கொன்று போடுவதற்கா எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்? எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது கூட நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு கொண்டிருந்தோமே, இங்கே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே என்று அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள், அங்கலாய்த்தார்கள், கோபப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவை மழையைப் போல பெய்ய பண்ணினார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அவர்கள் தங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவை சேகரித்து கொள்ளலாம். அந்த உணவு, அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள், மன்னா என்று அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை சேகரித்து வைத்துக்கொண்டு அதை சாப்பிட வேண்டும். ஒரு நாள் சேகரித்தது அந்த நாளிலே அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அடுத்த நாளுக்குரிய மன்னா அடுத்த நாள் காலையிலே சேகரிக்க போக வேண்டும். வாரத்தின் கடைசி நாளாகிய அந்த ஓய்வு நாளிலே அந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அதற்கு முந்தின நாளே அவர்கள் அதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே மன்னா என்கின்ற உணவின் மூலமாக அவர்களுக்கு ஜீவன் கொடுத்தார், உயிர் கொடுத்தார், அவர்களை போஷித்தார். இது உலக பிரகாரமான உணவு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து
அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நானே ஜீவ அப்பம் என்று அவர் சொல்லுகிறார். ஜீவ அப்பம் என்று சொன்னால் உயிர் தருகின்ற ஒரு அப்பம், நமக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு அப்பம். இப்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நான் என்னத்தை சாப்பிட்டால்தான் உயிர் வாழ்வேனே, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் எதுக்கு சாப்பிடணும், அவர் எப்படி சாப்பிட முடியும்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இதை சொன்ன பொழுது அங்கே இருந்த யூதர்கள் என்ன கேள்வி கேட்டாங்களாம், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னோன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு சொன்ன உடனே அந்த யூதர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தது. இவன் மாம்சத்தை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? நாம கூட அப்படி யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை புசியுங்கள் என்று சொன்னார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க முடியும்? அன்றைக்கு யூதர்களுக்குள்ளே வந்த அதே சந்தேகம் நமக்கு வரும். எப்படி இவருடைய இரத்தத்தை நாம் குடிக்க முடியும், இவருடைய மாம்சத்தை எப்படி நாம் புசிக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழும். இயேசு கிறிஸ்து சகல காரியத்தையும் அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக நேர்த்தியாக சொல்லுவார். இங்கே பார்க்கும் பொழுது 53வது வசனம், யோவான் 6வது அதிகாரம் 53வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய ஜீவனுக்காக நாம் உட்கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மாம்சத்தை, அவருடைய இரத்தத்தை நாம் எப்படி உட்கொள்ள முடியும்? இது வாழ்க்கையிலே நடைமுறைக்கு உகந்ததா? இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அந்த யூதர்களைப் போல. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 1வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கீழே 14வது வசனத்துக்கு வந்தோன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனிடத்திலிருந்த அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சமாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர்தான் தேவனிடத்தில் இருந்த தேவனாயிருந்த அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் புசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்முடைய உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை தரும். ஒருவேளை இந்த வார்த்தை நித்திய ஜீவன் என்கின்ற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. நித்திய என்று சொன்னால் அழிக்க முடியாத, நிரந்தரமான என்று பொருள். ஜீவன் என்றால் உயிர். அப்படியானால் நிரந்தரமான ஒரு உயிர், யாராலும் அழிக்க முடியாத ஒரு உயிர் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. மாம்சம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மாம்சமாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அப்படி கடந்து வருவதற்கு முன்பதாக இந்த இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வார்த்தையாக இருந்தார், தேவனாகவே இருந்தார். அந்த வார்த்தை அது வேறொன்றுமல்ல, இந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனங்கள். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைகள். இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகள். அப்படியானால் இந்த வார்த்தைகளை, இந்த தேவனுடைய வசனங்களை நாம் உட்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவன் அது நித்திய ஜீவனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், சதா சர்வகாலமும் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால், கண்டிப்பாக நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உணவாக உட்கொள்ள வேண்டும். இந்த வேத புத்தகம் விலைமதிப்பற்ற ஒரு புத்தகம்.
இந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர் தருகின்ற ஒரு வார்த்தைகளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அப்படி இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய ஆத்துமாவிலே உயிரடைய முடியும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நமக்கு ஏன் மரணம் சம்பவிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவத்தின் காரணமாக மரணம் சம்பவிக்கிறது. இந்த பாவத்தின் காரணமாக வருகின்ற மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனமாகிய மன்னாவை, வேத வசனமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த மரணம் நமக்கு சம்பவிக்காது. மாறாக நம்முடைய ஆத்துமா ஜீவனோடு காக்கப்படும். நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா நாம் பாவம் செய்கின்ற பொழுது மரித்த நிலையிலே காணப்படுகிறது, செத்து போனதாக காணப்படுகிறது. அந்த செத்துப்போன ஆத்துமா அது உயிரடைய வேண்டுமானால், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த ஜீவனை தருகின்ற உணவாகிய இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சரியாக சொல்லுவார், வேத வசனங்கள் என் பாதைக்கு தீபமாயும் என்னுடைய வழிக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனம், இந்த வார்த்தைகள் எப்பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சமாகிய இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து காத்து கொள்ளுகிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, நித்திய ஜீவனை, நிரந்தரமான ஒரு உயிரை நமக்கு தருகிறது. எனவே உணவு அது உலக வாழ்க்கையிலே நமக்கு உயிர் தருகிறது என்பது உண்மை. ஆனால் நாம் பரலோக வாழ்வுக்குரிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சதா சர்வகாலமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உயிரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த வேத வசனமாகிய உணவு, வானத்திலிருந்து இறங்கின அந்த இயேசு கிறிஸ்து, அவர் வார்த்தையாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வைத்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது, நிச்சயமாகவே நாம் ஜீவனோடு இருப்போம். மரணம் நம்மை சேதப்படுத்தாது. பரலோக வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்படுவோம். அந்த பரலோக வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டுமானால், இந்த வாழ்வு தரும் உணவாகிய இந்த இயேசுவை, வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்வோமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் பாவியாய் இருந்து என்னுடைய ஆத்மாவிலே மரித்து போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஜீவனை தருகின்ற, உயிரை தருகின்ற உமக்காக நான் வாஞ்சிக்கிறேன். நீர் எனக்குள்ளே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்குள்ளாக வாரும். உம்முடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்வு தருகின்ற, பரலோக மேன்மையை தருகின்ற, மோட்ச பாக்கியத்தை தருகின்ற இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்படியாக, அந்த வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும். இதோ உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நித்திய வாழ்வை தருகின்ற உணவாகிய, வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். ஆத்மாவிலே மரித்து போய் கிடக்கின்ற நாங்கள், அந்த ஆத்மா உயிரடைவதற்குரிய ஒரு உணவு எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். அந்த ஆத்மா உயிரடைய வேண்டுமானால், மரித்து போய் கிடக்கிற எங்களுடைய ஆத்மா உயிரடைய வேண்டுமானால், உயிரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்,
வார்த்தை என்கின்ற இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை தியானித்து, அந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவை, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக வைத்தவர்களாக, ஆண்டவரே, இந்த உலகத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆசையோடு நம்முடைய சமூகத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீரே அவர்களுக்குரிய உணவாக இந்த உலகத்திலே கடந்து வந்தீர். அந்த உணவை உட்கொள்ளும்படியான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நித்திய ஜீவனை, அழிக்க முடியாத உயிரை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், ஆண்டவரே, பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். முடிந்தால் உங்களுடைய பொருள் உதவினாலே தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.